ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா இன்னைக்கு எபிசோட்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறோம். வெண்பா வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க. வெண்பா இப்போ காலையில தூங்கி எழுந்து வராங்க. வெண்பாவோட அம்மா வெண்பாவை பார்த்து கேட்குறாங்க, என்ன பேபி இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற, காலையிலேயே ஃபேஷியல் எதுவும் பண்ணினியா அப்படின்னு கேட்குறாங்க. என்னம்மா விளையாடுறேம்மா, நானே தூங்கி எழுந்திருச்சு அப்படியே வரேன் அப்படின்னு வெண்பா சொல்றாங்க. ஷர்மிளா சாந்தியை கூப்பிட்டு வெண்பாவுக்கு காஃபி கொடுக்க சொல்றாங்க. உன்னோட முகத்துல ஒரு பிரகாசம் தெரியுது, அது கண்டிப்பா கல்யாண கலை தான் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. சாந்தி இப்போ வெண்பாவே பார்த்து நின்றுட்டு இருக்கிறாங்க. என்ன அப்படி பார்த்துட்டு இருக்கிற அப்படின்னு வெண்பா கேட்குறாங்க. சாந்தி வெண்பாட்ட சொல்றாங்க, முகம் பொலிவா இருக்கிறதுக்கு இன்னொரு காரணமும் சொல்லுவாங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க. அது வந்துமா, வயிற்றுல ஒரு குழந்தை இருந்தாலும் முகத்துல ஒரு பொலிவு தெரியும்னு சொல்லுவாங்கம்மா அப்படின்னு சாந்தி சொல்றாங்க. தேவையில்லாம என்கிட்ட பேசாத, இடத்த காலி பண்ணு அப்படின்னு வெண்பா கோவமா சொல்லிடுறாங்க. அடுத்ததா தீவிரவாதியோட ஹெட் போலீஸ்க்கு காண்டாக்ட் பண்ணி பேசுறான். நாங்க இந்த ஹாஸ்பிட்டல்ல ஹைஜாக் பண்ணி 3 நாள் ஆச்சு, உங்களோட கவர்மெண்ட் எங்களோட டிமாண்ட்ஸை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்குறான். ஐஜி சார் சொல்றாரு, எங்களோட பேச்சை நீ மதிக்கவே இல்லை, உள்ள இருக்கிற பெண்கள் குழந்தைகளை வெளியில அனுப்ப சொல்லி நேற்று நைட்டே நான் சொன்னேன், ஆனா நீ கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. போக தேவையே இல்லாம ஒரு உயிரை கொள்ற, இது எதுவுமே மேலிடத்துக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த ஹெட் சொல்றேன், நான் என்னோட ஆளை தான் கொண்டேன், அதுவும் அவன் தப்பு பண்ணனா அப்படின்றதுக்காக தான் கொண்டேன், அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கிறான். ரத்னம் சார் சொல்றாரு, நீ உன்னோட ஆளை கொண்டாலும் ஒரு உயிர் எடுக்கிறது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்றாரு. நீ கேட்டிருக்கிற டிமாண்ட் எல்லாம் ரொம்ப அதிகம், கவர்மெண்ட் அதை நிறைவேற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. நீ வேணும்னா உன்னோட டிமாண்டை கொஞ்சம் குறைச்சிக்கோ அப்படின்னு சொல்றாரு. அந்த ஹெட் சொல்றான், உங்ககிட்ட சாஃப்டா நான் டீல் பண்ணது ரொம்ப தப்பா போச்சு, என்னோட நிஜ முகத்தை காமிச்சாதான் நீங்க அடங்குவீங்க, என்னோட வழிக்கு வருவீங்க அப்படின்னு சொல்றான். தீவிரவாதியோட ஹெட் இப்போ பணைய கைதிகள் இருக்கிற இடத்துக்கு வரான். அந்த பொண்ணை தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹேமாவை கூட்டிட்டு போறான். ஹேமாவை எங்க கூட்டிட்டு போறதா இருந்தாலும் என்னையும் கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க லட்சுமி. இப்போ ஹேமா கூட லட்சுமியும் போறாங்க. தீவிரவாதி ஹெட் ஹேமா லட்சுமி 2 பேரையும் இப்போ ஹாஸ்பிட்டல் வாசல்ல நிக்க வச்சிட்டு இருக்கிறான். அதை டிவி நியூஸ்ல காமிக்கிறாங்க. அதை பார்த்த உடனே சௌந்தர்யா வேணு 2 பேருமே ரொம்ப பதறாங்க. 2 சின்ன குழந்தைகளை நான் துப்பாக்கி முனையில தூக்கிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாக்குறீங்களா, இதுக்கு காரணம் நான் கிடையாது, உங்களோட கவர்மெண்ட் தான் அப்படின்னு சொல்றான். தீவிரவாதியோட ஹெட் சொல்றான், உங்களுக்கு மத்தியானம் 12 மணி வரைக்கும் நான் டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ள எங்களோட டிமாண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க நிறைவேற்றி ஆகணும் அப்படின்னு சொல்றான். இல்ல ஒரு மணி நேரத்துக்கு ஒரு உயிர் போயிட்டே இருக்கும் அப்படின்னு மிரட்டுறான். அதுல ஃபர்ஸ்ட் நான் கொல்ல போறது இந்த 2 குழந்தைகளை தான் அப்படின்னு சொல்றான். அந்த ஹெட் இப்போ ஹேமா லட்சுமி 2 பேரையுமே ஹாஸ்டேஜஸ் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு வந்துடுறான். சௌந்தர்யா சொல்றாங்க, கவர்மெண்ட் கோரிக்கைகளை நிறைவேற்றலைன்னா என்னோட பேத்திகள் 2 பேரையும் கொன்றுவேன்னு தீவிரவாதிகள் மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லி அழுறாங்க. விக்ரம் சொல்றாரு, நீ அழாத சௌந்தர்யா, கவர்மெண்ட் அப்படிலாம் நம்மளை கைவிற்ற மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. சசி மேடம் ரத்தம் சார்ட்ட சொல்றாரு, நம்ம அமைதியா பேச்சுவார்த்தை நடத்தினாலதான் அந்த தீவிரவாதி குழந்தைகளை வச்சு மிரட்டுறான் அப்படின்னு சொல்றாங்க. இமீடியட்டா நம்ம ஆக்ஷன் எடுத்தாகணும் சார் அப்படின்னு சொல்றாங்க. அதிரடியா நம்ம அட்டாக் பண்ணணும்னா ஹாஸ்டேஜஸ்க்கு தான் ஆபத்து அப்படின்னு ரத்னம் சார் சொல்றாரு. ரத்னம் சார் சொல்றாரு, அந்த டெரரிஸ்ட் பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு தடவை செக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாரு. அந்த தீவிரவாதியோட ஷர்ட் பாக்கெட்ல ஏதோ பேப்பர் இருக்குன்னு சொல்லி எடுக்கிறாங்க. அந்த பேப்பரை இப்போ சசி மேடம் ரீட் பண்றாங்க. அண்ணம்மா தான் யாருக்கும் தெரியாம அந்த பேப்பர்ல எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. அதுல என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, இந்த ஹாஸ்பிட்டல்ல தெற்கு பக்கத்துல புதுசா சைடு என்ட்ரன்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு பணிகள் 2 வாரத்துக்கு முன்னாடி நடந்துச்சு அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. சைடு என்ட்ரன்ஸ்க்கான பணியை பிறகு செஞ்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம், அதனால அந்த இடத்துல சுவரை இடைச்சு ஒரு டம்மி கதவு மட்டும்தான் வச்சிருக்கிறோம் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. இந்த என்ட்ரன்ஸ் பத்தின விவரம் மருத்துவமனையோட ப்ளூ பிரிண்ட்ல இருக்காது அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. இந்த விஷயம் தீவிரவாதிகளுக்கு தெரியாது, அதனால அந்த சைட்ல எந்த தீவிரவாதிகளை நிறுத்தி வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, தீவிரவாதிகள் எல்லாருமே பிணைய கைதிகள் இருக்கிற ஹால்லையும் முன்பக்கம் மட்டும்தான் நின்றுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. அதனால அட்டாக் பண்ணணும் அப்படின்னா தெற்கு பக்கத்துல இருக்கிற அந்த டம்மி கதவை உடைச்சிட்டு உள்ள நுழையலாம் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க கண்ணம்மா. இந்த சான்ஸ்க்காக தான் இத்தனை நாள் காத்துட்டு இருக்கிறோம், இது ஒண்ணு போதும் அவனை தூக்குறதுக்கு அப்படின்னு ரத்னம் சார் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இன்னொரு முக்கிய அறிவிப்பு அப்படின்னு போட்டு கண்ணம்மாவுக்கு தெரிஞ்ச அந்த தீவிரவாதியை பத்தி எழுதியிருக்கிறாங்க. உள்ள இருக்க தீவிரவாதிகள் யாரு, அவங்களோட டீடைல்ஸ் எதுவுமே தெரியாம இருந்துச்சு, இப்ப ஒருத்தனை பத்தின முழு விவரமும் நமக்கு தெரிய வந்திருக்கு அப்படின்னு ரத்தன் சார் சொல்றாரு. இதை வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும்னு யோசிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஹேமா அழுதுட்டே இருக்கிறாங்க. கண்ணம்மா சொல்றாங்க, லட்சுமியை பாத்தியா எவ்வளவு தைரியமா இருக்கிறான்னு, அவ்வளவு மாதிரி நீயும் தைரியமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த டெரரிஸ்ட் எங்களை சுற்றுவாங்களா அப்படின்னு சொல்லி பயந்து அழுறாங்க ஹேமா. நீ அஞ்சலி மடியில படுத்து தூங்கு, எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க.
கண்ணம்மா லட்சுமிகிட்ட கேக்குறாங்க, ஹேமாவை இழுத்துட்டு போன உடனே நாங்க பதட்டம் ஆயிட்டோம், நீ ஏண்டி கூடவே போன அப்படின்னு கேக்குறாங்க. டெரரிஸ்ட் ஹேமாவை இழுத்துட்டு போறத பார்த்தா என்ன சும்மா இருக்க சொல்றியாமா அப்படின்னு லட்சுமி கேக்குறாங்க. அவங்க கையில எவ்வளவு பெரிய துப்பாக்கி வச்சிருக்காங்க, உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நான் என்னடி பண்ணுவேன் அப்படின்னு கண்ணம்மா கேக்குறாங்க. ஹேமாவை இழுத்துட்டு போறத பார்த்தா என்னால சும்மாலாம் இருக்க முடியாதுமா, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு தான் நான் ஹேமா கூட போனேன் அப்படின்னு லட்சுமி சொல்றாங்க. உனக்கு மட்டும் இவ்ளோ தைரியம் எங்க இருந்துடி வருது அப்படின்னு கண்ணம்மா கேக்குறாங்க. நீ தானம்மா எந்த இடத்துலயும் பயப்படக்கூடாதுன்னு எனக்கு சொல்லி கொடுத்துருக்குற அப்படின்னு லட்சுமி சொல்றாங்க. உன்னை பார்த்துதாம்மா நான் தைரியமா இருக்க பழகிக்கிட்டேன் அப்படின்னு லட்சுமி சொல்றாங்க. ராத்திரில நீ தூங்கவே இல்லை, என்னோட மடியில படுத்து தூங்கு லட்சுமி அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. அஞ்சலி கண்ணம்மாட்ட சொல்றாங்க, ஹேமா லட்சுமி 2 பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்க பாசத்தை பார்க்கும்போது எனக்கு சிலிர்த்து போயிருது அப்படின்னு சொல்றாங்க. கண்ணம்மா சொல்றாங்க, இது நேத்து வந்த பாசம் கிடையாது, அவங்க 2 பேரும் என்னோட வயிற்றுல இருக்கும் போது எவ்வளவு விட்டு கொடுத்துருப்பாங்க, அங்க இருந்து வந்த பாசம் தான் அப்படின்னு சொல்றாங்க. லட்சுமி கண்ணம்மா பேசுறத இப்ப கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் ஒருத்திக்கு ஒண்ணுனா இன்னொருத்தி துடிச்சு போயிடுறா, ஒன்னா பிறந்த அக்கா தங்கச்சியாச்சே அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. என்னம்மா சொல்ற அப்படின்னு லட்சுமி இப்ப கேக்குறாங்க. நானும் ஹேமாவும் உன்னோட வயிற்றுல ஒன்னா வளர்ந்தோமா அப்படின்னு கேக்குறாங்க. ஹேமா என்னோட தங்கச்சியா அப்படின்னு கேக்குறாங்க. கத்தாதடி அப்படின்னு கண்ணம்மா சொல்றாங்க. நாங்க 2 பேரும் ரெட்டை குழந்தைகளா, நீ தான் எங்களுக்கு அம்மாவா அப்படின்னு லட்சுமி கேக்குறாங்க. சொல்லுமா அப்படின்னு கேக்குறாங்க. கண்ணம்மாவும் ஆமான்னு சொல்றாங்க. நான் தான் ஹேமாவுக்கும் அம்மா அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட உடனே லட்சுமி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏமா இதை பத்தி இத்தனை நாளா சொல்லவே இல்லை, என்கிட்ட ஏமா மறைச்ச அப்படின்னு லட்சுமி கேக்குறாங்க. டாக்டர் அப்பதான் என்னோட அப்பான்ற உண்மையை நீ சொல்லவே இல்லை, அதையும் மறைச்ச, அதை நான் தான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு லட்சுமி சொல்றாங்க. ரொம்ப பாசமா ஹேமா கண்ணத்துல வந்து முத்தம் கொடுக்குறாங்க லட்சுமி. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலர் சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.